ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க பாத்துட்டு இருக்கிற அந்த ஆர்டர் எல்லாமே நேற்று நம்ம ஒரு வீடியோஸ் போட்டோம்ல, அதனாலயும் அது ஒரு முக்கியமான ஒரு ஆடியோ ஒண்ணு போட்டிருந்தோம். சோ அதனாலயும் கிடைச்சதுதான் இது ஜஸ்ட் ஒரு 4 மணி நேரத்துல புக் ஆன அமேசான் ஆர்டர். நம்ம போட்ட வீடியோல இவ்வளவு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு சத்தியமா எதிர்பார்க்கல. அவ்வளவு ரெஸ்பான்ஸ். அது மட்டும் இல்ல, முக்கியமா நம்மளுடைய வெயிட் லாஸ், நம்ம குட் பேபி ரெடி பண்ண வெயிட் லாஸ் பவுடர் 100% ஒர்க் ஆகுதுங்க. அதுதான் மெயின். இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க எல்லாருமே இதற்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட, நெகட்டிவ் ஃபீட்பேக் கூட வந்ததே கிடையாது. ஹாய் மேடம், குட் ஈவினிங். உங்ககிட்ட இருந்து நான் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன், வெயிட் லாஸ் ப்ராடக்ட்டு. உங்களுக்கு நான் எதுவுமே ரிப்ளை பண்ணலை. ஐ ஆம் ஸோ சாரி. நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், எனக்கு கொஞ்சம் எலும்பில் ப்ராப்ளம் இருக்குன்னு. அது என்ன ப்ராப்ளம்னா எனக்கு முடக்குவாதம் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் போன மந்த்துக்கு முதல் மந்த் இந்த டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன், எலும்பு டேப்லெட்டு. அது சாப்பிட்டோன்னே வயிறுலாம் ரொம்ப ஒப்பி அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் அந்த டேப்லெட் முடிகிறதுக்கும். இப்போது இந்த போன மந்த்லேருந்து நான் டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து உங்கள் ப்ராடக்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணேன், கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்க ஆரம்பித்தேன். மாஷால்லா, தேங்க்யூங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த மாத்திரை எடுக்கிறதுக்கும் உங்களோட ட்ரிங்க் குடிக்கிறதுக்கும் என் வயிறு உப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ குட்டுங்க. அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கு. அந்த டேப்லெட் சாப்பிடும்போது நைட்டு குடிச்சிட்டு காலைல வயிறு ஃபுல்லாக க்ளீன் ஆகி உடம்பெல்லாம் ரொம்ப லூஸ் ஆகி கை காலெலாம் லூஸ் ஆகிட்டு எனக்கு என்ன சொல்கிறது, நான் வெயிட் லாஸ்க்காக நான் எடுக்கணுமா இல்லை இந்த டேப்லெட்டுக்காண்டி நம்ம எடுக்கிறோமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த எலும்புக்காண்டி, எலும்பு டேப்லெட்டுக்கு, இந்த முடக்குவாதத்துக்கு நீங்கள் கொடுத்த ட்ரிங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஐ எம் ஸோ தேங்க் ஃபார் யூ. தேங்க்யூ. இன்னும் நான் என்னோடய வெயிட் 90 kgs இருக்குது. நான் ஒன்றும் செக் பண்ணல, என் வெயிட் 1 month ஆச்சு, நான் ஒன்றும் செக் பண்ணலை. பட் ஆனால் எனக்கு ரெடியூஸ் ஆகிற மாதிரி தெரியுது. பட் இன்னும் நான் வாங்கி இன்னும் கொஞ்சம் அப்படியே போயிட்டு அப்புறமேட்டா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இன்ஷால்லா நான் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணி எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கேன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய முடக்குவாதத்திற்கு உங்களோட ட்ரிங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸுங்க. மேற்கொண்டு நீங்கள் நல்லா வரணும்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக துவா செய்கிறேன். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் இன்னும் நிறையா ப்ராடக்ட் இன்னும் வர வச்சு ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அவங்கவுங்க எவ்வளோ லட்சக்கணக்காக போட்டு வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களோட ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பி ஹாப்பி. இது எல்லாத்துக்குமே இத்தனை பேர் வாங்கி சேல்ஸ் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குது. அத்தனை ரிசல்ட்ஸ்க்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் ஃபேமிலியோட பிளெஸிங்ஸ் கிடைக்கும். மேற்கொண்டு நீங்கள் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக துவா செய்கிறேன். இப்போதைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. ஹலோ, சொல்லுங்க மேம். மேம் நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் மேம். சொல்லுங்க மேம். சார், நான் வெயிட் லாஸ் ஆர்டர் பண்ணி ஒரு 20 days இருக்கும் மேம். சரிங்க மேம். ரிசல்ட் அமேசிங் மேம். உண்மையாகவே செம்மையா இருக்கு மேம். ஓகே மேம். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. ஆஃப்டர் எனக்கு சி செக்ஷன் தான். ஓகே மேம். ரொம்ப வெயிட் போட்டேன். அதனால நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு பேசாம ஆப்ரேஷன் அந்த அளவுக்குலாம் நான் போயிட்டேன். பாக்குறவங்களாம் என்ன இவ்வளவு வெயிட் இருக்கு, கம்மி பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்னால போக முடியாம, நான் யூஸ் பண்ற ஆசையா இருக்கிற ட்ரெஸ் என்னால போட முடியாது. உண்மையாவே நீங்க ஃபுட் சேனல் போட்டிருக்கீங்க, நான் அப்பத்துல இருந்தே நான் உங்களை ஃபாலோ பண்றேன். நான் இது எல்லா ஃபீட்பேக் கேட்டா நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் உங்களுடைய மோட்டிவேஷன் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் எங்க வீட்டுல சொன்னப்ப எங்க அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் வேண்டாம், ட்ரை பண்ணாத பாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. பண்ணு, கண்டிப்பா உனக்கு ஓகேனா நீ பண்ணு, கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரை பண்ண மேம். உண்மையாவே உடம்புல அவ்வளோ லேசா இருக்கு மேம். நான் அவ்வளவு சாப்பிடுவேன். ஏன்னா நான் அந்த பாப்பாக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தனால ரொம்ப சாப்பிடுவேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவ்வளவு பசிக்கும். இப்ப என்னால 2 இட்லி 2 தோசைக்குமே சாப்பிட முடியல. பசி என்னால தாங்கிக்க முடியுது. நல்லா உட்கார்ந்து டக்குன்னு எந்திரிக்க முடியுது. ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறினா எனக்கு மூச்சு வாங்கல. இப்ப என் ஹஸ்பண்ட் என்ன பைக்ல கூட்டி போனா ரொம்ப லேசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் முன்னாடி போட்ட அந்த ட்ரெஸ் நான் இப்ப அதே வேற ஃபங்க்ஷன் போகும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்க, லீன் ஆயிட்டா எப்படின்னாங்க. நமக்கு ஏதாவது சீக்ரெட் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு நான் யார்ட்டையுமே சொல்லல. உண்மையாவே ரொம்ப தேங்க்ஸ் மேம்.
தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச் மேம். ரொம்ப கண்டிப்பா நான் சந்தோஷமா அடுத்து இருக்கு. நான் ப்ராடக்ட் நான் 4 days வரும் மேம். நான் இப்ப திருப்பி ஆர்டர் போட்டா எப்ப மேம் திருப்பி நான் ஆர்டர் பண்ணலாம்? நீங்க இன்னைக்கு பண்றீங்கன்னா 3 daysல வந்துரும் மேம். இப்ப மண்டே சாட்டர்டேக்குள்ள இப்ப நான் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் மேம். இன்னொரு டவுட் மேம், என் கூட தெரிஞ்ச சிஸ்டர் வந்து அவங்க என்ன கேட்டிருந்தாங்க. சோ நான் சீக்ரெட் போட் நான் சொல்லியிருந்தேன். அவங்களும் கேக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அல்சர் இருக்கான். சோ இப்போ வந்து அவங்க தைராய்டு இருக்கு, அவங்க யூஸ் பண்ணலாமா மேம்? தைராய்டு அல்சர் இருந்தா எடுத்துக்கலாம் மேம். லெமன் அந்த மாதிரி மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மத்தபடி பவுடர் எடுத்துக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல மேம். அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல மேம். அவங்களும் கேட்டிருந்தாங்க மேம், அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். நான் இன்னும் வெயிட் செக் பண்ணல மேம். இன்னும் பவுடர் காலையில பிறகு நான் வெயிட் செக் பண்ணிட்டு கண்டிப்பா சொல்றேன் மேம். ஓகே ஓகே மேம். யாரும் என்ன சொன்னாங்களோ இப்ப அவங்க எல்லாம் என்கிட்ட கேக்குறாங்க மேம், எனக்கும் அந்த லிங்க் கொடு, நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மேம், ஷேர் பண்ணுங்க மேம், கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா உண்மையாவே சூப்பர் மேம், சூப்பரா இருக்கு மேம். தேங்க்யூ 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 மேம், தேங்க்யூ. ஓகே மேம். ஆடியோ கேட்டிருப்பீங்கல்ல, ரொம்ப வியப்பா இருக்குல்ல. சோ ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னு வார்த்தையே இல்ல, அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்னன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் அந்த ஆடியோவும் எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வந்து குமிஞ்சு போயிருக்குங்க. முக்கியமான விஷயம் அதுதான். கிட்டத்தட்ட எவ்வளவு ஆர்டர்ஸ் தெரியுமா? ஒரு நாளைக்கு 492 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. சோ இப்படி ஒரு ஆர்டர்ஸ் வந்து இருக்கு வந்ததே கிடையாது. ஒரு பெரிய மிராக்கிள் சொல்லலாம். இது எல்லாருக்கும் வந்து இப்படி நடந்துருமான்னு தெரியல. என் லைஃப்ல நடந்திருக்கு. கண்டிப்பா நான் பட்ட இந்த கஷ்டம் உழைப்பு அது எல்லாத்துக்கும் கடவுள் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு கிஃப்டா கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும். இந்த ஒரு நாள்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட போன் வந்து ஹேங் ஆகுற அளவுக்கு நேற்று அவ்வளவு கால்ஸ் அவ்வளவு மெசேஜஸ் வந்துட்டு இருந்தது. ஆனா எந்த போன் கால நான் அட்டன் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 200 கால்ஸ் மேல வந்திருக்கும். ஒண்ணு கூட நான் அட்டன் பண்ணி பேசவே முடியலங்க. ஏன்னா அதை அட்டன் பண்ணா வாட்ஸ்அப்ல மெசேஜ் வினாடிக்கு வினாடி வந்து வந்துகிட்டே இருந்ததுங்களா, என்னால எதுவுமே பண்ண முடியல. ஆனா கொஞ்சம் லேட்டா பண்ணாலும் எல்லாத்துக்கும் கண்டிப்பா நான் ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தேன். நைட்டு 1 மணி ஆனாலும் ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தேன். சோ அதனால வந்து இது ஜஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ்ல எனக்கு அமேசான் ஆர்டர்ஸ் வந்திருக்கு. எல்லாமே வந்து அதிகமா வடநாடு சைட்ல இருந்து நிறைய பேர் புக் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடுனா கொஞ்சம் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். அதர் ஸ்டேட் வந்து கொஞ்சம் ஷிப்பிங் போட்டுட்டு இருக்கோம். அதனால அமேசான்ல வந்து கேஷ் ஆன் டெலிவரி அண்ட் அமேசான்ல கொஞ்சம் ஷிப்பிங் காஸ்ட் கம்மியா இருக்குங்கிறதால ஃபுல்லா அமேசான்ல போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொன்னதை விட அதிகமாவே வந்து வெயிட் லாஸ் பண்ணுதுன்னு சொல்லி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லைங்க, நம்ம வெயிட் லாஸ் கூட யூஸ் பண்ணும்போது எனக்கு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் வருது. என்னன்னா ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து சொல்றாங்க, எனக்கு வந்து கோல்டு ரொம்ப அதிகமா இருந்தது, எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்தது, அதெல்லாம் நல்லா கியூர் பண்ணுது. நான் டேப்லெட் போட்டா மட்டும்தான் இப்ப மழை காலங்கிறதால அடிக்கடி தலைவலிக்கும், எனக்கு கோல்டு ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால நான் பயந்துட்டே இருந்தது எடுக்கும் போது ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமானு சொல்லிட்டு. ஆனா இது எடுத்ததுக்கு அப்புறம் டேப்லெட் கூட போடல, அதுல சரியாயிடுச்சுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து உடம்பு பெயினை வந்து சூப்பரா வந்து ரிலீஃப் பண்ணுது. எனக்கு எப்போதுமே வந்து பேக் பெயின் இருக்கும், முட்டி வலியா இருந்துட்டு இருக்கும். கண்டினியூஸா வந்து ஒரு வாரம் எடுக்கும் போது அந்த பெயின் எல்லாமே சுத்தமா காணாம போயிடுச்சுங்க. உண்மையா ரொம்ப அவங்களோட வெயிட் லாஸ் பவுடர் வந்து வெயிட் லாஸ் மட்டும் இல்லாம உடம்புல இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் வந்து கியூர் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் எனக்கு கேட்கும் போது புது புது அனுபவமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இதுல நம்ம வந்து இந்த சுக்கு, திப்பிலி, அதிமதுரம், மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சளி, இருமல், அந்த உடம்பு இந்த பெயின் எல்லாம் நல்லா ரிலீஃப் பண்ணுங்க. சோ அவங்களாம் ஒன்னொன்னா சொல்லும் போது எனக்கு எல்லாமே புதுசா இருக்கு. நம்முடைய குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்குதான்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சோ ரொம்ப சூப்பரா இருக்குங்க நம்ம பவுடர் உண்மையா. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோம்மேடு. நான் சொன்ன மாதிரி சித்தர்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் மட்டுமே நம்ம ஆட் பண்ணி பண்ணிருக்கோம். இதுல எந்த ப்ரெசர்வேட்டிவ் எதுவும் கிடையாது, கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. முக்கியமா உடம்புக்கு வந்து 0% வந்து சைடு எஃபெக்ட்டுங்க. சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. நீங்க நம்பி பயன்படுத்தலாம். எல்லாருமே தாராளமா யூஸ் பண்ணலாங்க. எந்த வித டவுட்மே இதுல வேண்டாம். 10 இயர்ஸ்க்கு மேல இருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. சோ அப்படி ஒரு வெயிட் லாஸ் பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இப்போ வந்து வாட்ஸ்அப்ல வந்து அவங்க மெசேஜ் பண்றாங்கன்னா நான் கேட்லாக் லிங்க் அனுப்பும் போது அது கிட்டத்தட்ட நம்ம கிட்ட ஒரு 60 ப்ராடக்ட் கிட்ட இருக்கு. சோ இது வாங்கும் போது மத்த ப்ராடக்ட் நம்ம போயிட்டு இருக்கு. உதாரணமா சொல்ல போனா ஏபிசி மால்ட்டுங்க. ஏபிசி மால்ட் வந்து நான் லான்ச் பண்ணி ஒரு 1 வீக் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. லான்ச் பண்ணது நான் வீடியோஸ் கூட கொடுக்கல, ஜஸ்ட் வந்து நான் கேட்லாக் தான் ஆட் பண்ணி வச்சிருந்தேன். நான் ஆர்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எனக்கு வந்து அதுவே அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போயிட்டு இருக்கு. சோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு எல்லா ப்ராடக்ட்மே செம்மையா போகுது. வெயிட் லாஸ் போட்டு வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கிடையாதுங்க. இது தவிர 50 ப்ராடக்ட் மேல நம்ம கிட்ட இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கு தேவைப்படுற பஞ்சகவி விளக்கு, பஞ்சகவி கப் சாம்பிராணி, அகர்வத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 108 ஹெர்பலால பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்ல கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடர், பஞ்சதீபம், சுத்தமான பசுமாட்டு நெய், அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட சுத்தமான மலை தேனு, கொம்பு தேனு இருக்குங்க. செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் இருக்குங்க.
ஊறுகாய் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காய ஊறுகாய் இருக்கு, நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஹோம்மேடா ரெடி பண்ண 8 வகையான மசாலா இருக்கு. 52 மூலிகை கலந்த ஹேர் ஆயில் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி 26 தானியங்கள் கலந்த சத்து மாவு அது கூட இருக்குங்க நம்ம கிட்ட. இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுல ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். ரேட்டோட எல்லா டீடைலும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க. எல்லாமே சுத்தமானது, ஹோம்மேடு, 100% தரமானது. சோ அவ்வளவுதாங்க. நம்ம கிட்ட வந்து வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய அந்த காம்போ பேக்கேஜ் பத்தி பாத்துருப்பீங்க. எப்படி யூஸ் பண்ணணும் என்னங்கிற டீடைல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இன்னும் நிறைய டவுட் இருக்குன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் எல்லாமே அவைலபிளா இருக்கு. மீண்டும் ஒரு அழகான வீடியோல சந்திக்கலாம். பாய்.